வணக்கம். நிஃப்டியோட லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி நிஃப்டி ட்ரேட் ஆக போகுது, டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத குயிக்காக அந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. நேற்றுக்கு நம்ம வீடியோ என்ன சொல்லியிருந்தோமோ அது பர்ஃபெக்டா நிஃப்டி எக்ஸ்பைரியில ஒர்க் ஆயிருந்துச்சு. சரி, நம்மளோட லெவல் எப்படி இருந்துச்சுன்னா நிஃப்டி இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆகி அப்படியே இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா இதுல இருந்தே ஃபால் கண்டினியூ ஆகலாம். எப்படி பார்த்தாலும் ஃபால் தான் இந்த ரேஞ்ச் வரைக்கும். 23,880 ரேஞ்ச் வரைக்கும், அதாவது இந்த லோ இருக்குல்ல, இந்த லோல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லோ இருக்கு, இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கேண்டில் லோ வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நேரத்தையோட வீடியோல சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா மார்க்கெட்ல இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் லோ இது இருக்குல்ல 23,880 அப்படிங்கறத 887 அப்படிங்கறத பர்ஃபெக்டா டச் பண்ணியிருக்கு. ஓகே, கரெக்டா அந்த ரேஞ்சில் டச் பண்ணிட்டு இதுல இருந்து அப்படியே ஃபால் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் ஒன்னு இதுல இருந்து டைரக்ட் ஃபால், இல்ல இதுல இருந்து ரிஜெக்ட் டச் பண்ணிட்டு ஃபால் இருந்தோம். இது டைரக்ட் ஃபால் வந்து இருந்துச்சு. பர்ஃபெக்டா இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதே தான் லைவ்லையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். சரி, லைவ்லையும் அதே தான் லெவலாக கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்சில இருந்து அப்படியே ஃபால் வரணும், இது வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். சரி, அப்படியே நம்ம கொடுத்த டைரக்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக, அதாவது 23,880 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கரெக்டாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரேஞ்சில் டெஸ்ட் பண்ணும்போதே சரி, இந்த 23,880 கரெக்டா இதுல டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுல வரும்போதே நிஃப்டி வந்து டார்கெட் என்ன ஆயிடுச்சு, ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவலில் நிஃப்டி ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் 1150 இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இந்த ரேஞ்சில் இந்த சின்ன கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும் போதே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, பர்ஃபெக்டா அது வந்து ஒரு ரிவர்சல் வந்துச்சு. கரெக்டா. ஸோ சினிமா கொடுத்த ரேஞ்சில இருந்து ஒரு நல்ல ரிவர்சல் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருந்தோம், இந்த ரிவர்சல் வரும்போது இந்த ரிவர்சல் இது வரைக்கும் போகலாம், இது ஒரு டிசைடிங் ஜோன். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அது தொடர்ந்து அப்படின்னு கொடுத்து 24,050 வரைக்கும் இந்த ரேஞ்ச் இது வரைக்கும் போகலாம். இல்ல இதை ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்றதுக்கு வரலாம் அப்படிங்கறத கொடுத்துருந்தோம். பர்ஃபெக்டா அதுவும் ஒர்க் ஆயிருந்துச்சு. இதுல இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கரெக்டா அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சின்ன சைட்வேஸ் எடுத்து அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல இதை பிரேக் பண்ணி இந்த கேண்டில் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஒரு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இதை கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே ப்ராப்பரா மூவ் ஆகி அந்த நம்ம கொடுத்த லெவல் 24,050 டச் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கேயும் மூவ் ஆகல, அப்படியே சைட் வைஸ்லேயே கூட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன லெவல் ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த லெவல் படி அதே டைரக்ஷன்ல அப்படியே பர்ஃபெக்டா நேற்றுக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இது 1 ஹவர் சார்ட்ல வச்சிருக்கேன் நிஃப்டி. இப்போதைக்கு நிஃப்டி இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு, 24,050 ரேஞ்ச் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ மார்னிங் வந்து 24,290 அப்படிங்கிற ரேஞ்சில் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு ஓப்பனிங். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நிஃப்டியுமே இந்த இந்த ரேஞ்சுக்கு வெளியே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுக்கு வெளியே ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும், இனிஷியலா நிஃப்டி இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகலாம். இப்படி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளியே ஓப்பன் ஆகும்போது, இந்த சேனல் பேட்டர்னுக்கு வெளியே ஓப்பன் ஆகும்போது இது வரைக்குமே போகலாம். 300ல இருந்து 350 வரைக்கும் நிஃப்டி போகலாம். ஓகே, ஸோ அதுல 350ங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் இருக்கு. இதுல இருந்து ஒரு மறுபடியும் ஒரு சின்ன ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் 24,050 ரேஞ்ச் வரைக்கும் மறுபடியும் ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரேஞ்சை ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல இதுல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அப்டேட் எடுத்து வரும் நாட்கள்ல இந்த ரேஞ்சை அப்படி பிரேக் பண்ணி அப்செட் போகணும். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டியில இப்போதைக்கு வியூவா இருக்கும். ஒருவேளை இது ஃபர்ஸ்ட் ப்ராபிலிட்டி. ஓகே, இந்த சேனல் பாட்டுங்க வெளியே வரும் பட்சத்துல இனிஷியலா இதை டெஸ்ட் பண்றதுக்கு போகலாம், இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்கு போகலாம். இதை டெஸ்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி கீழே வரணும். இமீடியட்டா பிரேக் பண்ணி எதிர்பார்க்கலன்னா இதை ரிஜெக்ட் பண்ணி கீழே வரணும். மறுபடியும் இதுல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ப்ராபிலிட்டி. செகண்ட் ப்ராபிலிட்டி, இந்த சேனல் பேட்டர்ன் வெளியே ஓப்பன் ஆனாலும் அந்த பேட்டர்னா இந்த ஓப்பனிங் கேப் அப் ஓப்பனிங் ஹோல்ட் பண்ண முடியாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள மறுபடியும் வந்துடுச்சுன்னா இது வரைக்கும் ஃபால் ஆகி 24,050 ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் ஆகி மறுபடியும் இந்த ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ணி இந்த ஃபால் மறுபடியும் கண்டினியூ ஆகி நேத்திக்கோட ரேஞ்ச் 23,880 அப்படிங்கிறத மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராபபிலிட்டிஸ். ஓகே, ஸோ வழக்கம் போல லைவ்ல மார்க்கெட் டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கிறது என்ன ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலகிராம்ல போஸ்ட் பண்றேன். ஓகே, டெலகிராம்ல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.